அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் தான் நமக்கு இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசிரியை நமக்கு தருகிறார். அந்த ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 1-3 முடிய. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கின வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் நம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடடியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் பாவத்திற்கு, அதாவது எல்லா இறைவாக்கினரையும் தந்தையாம் இறைவன் அனுப்புகிறார். இவங்க போனால் திருந்திடுவாங்க, மக்கள் அவங்க போனால் திருந்திடுவாங்கன்னு அனுப்புகிறார். கடைசியில் ஒருத்தரும் யார் வந்தாலும் எல்லாரையும் கொள்கிறாங்க, யாரையும் ஏற்றுக்கொள்ளலை, எதுவுமே செய்யலை. அப்படி தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் என் மகனை அனுப்புகிறேன்னா, என் மகன் மூலமாக கண்டிப்பாக மக்கள் என் மகனை ஏற்றுக்கிட்டு என் மகன் வழி சொல்கிற வழி நடப்பாங்க அப்படின்னு. ஆனால் மகன் வாரார். மகன் வழி நடக்கிறவங்களும் இருக்காங்க, நடக்காதவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? எல்லாரையும் குற்றப்படுத்த முடியாதுல்ல? முடியாது. ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையின் மூலம் ஆண்டவர் நம்மளை வழிநடக்க செய்கிறார் இல்லையா? அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருபோதும் வீழ்ந்து போவதில்லை. ஏனென்றால் நாம் இறைவன் மீது, இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமென்றால் முழுமையான பாவ அறிக்கை வேண்டும். நம் சொல், செயல், சிந்தனைகள் எல்லாமே பாவம் நிறைந்த உலகில் வாழ்கிறோம். அதை அனைத்தையும் அவர்கிட்ட ஒப்பிக்க வேண்டும். நாம் பாவம் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக நாம் பொய்யர்கள் தானே? ஆம். ஏனென்றால் இறைமகன் இயேசு மட்டும்தான் பாவம் செய்யவில்லை. மனித தன்மையுடன் அவர் பிறந்தார். இறைமகன் மனிதனாக பிறந்தார். மனிதர்கள் என்னென்ன துன்பப்படுறாங்க, ஏழைகளும் இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க, அப்படிங்கிறத கண்டு கொண்டார் அவர் இல்லையா? வறியவர், எளியவர் அனைவருக்காகவும் அவர் வந்தார். விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள் அனைவருக்காகவும் வந்தார். அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். வியாதியின் தன்மை இருப்பவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்களை சுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இறைவனிடம் இருக்கிறது. நம்மளை நிறைவுபடுத்த வேண்டும், நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அப்போ நம்மளை தேடி வந்த இறைவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் பாவங்களை முற்றிலும் அறிக்கையிட வேண்டும். அந்த அறிக்கையின் மூலம் நாம் தூய்மையாக்கப்பட வேண்டும். அந்த தூய்மையின் மூலம் நாம் இறைவனோடு இணைந்து நடக்க வேண்டும். அந்த இணைந்து நடக்கும்போது தான் இறைவன் பெருமை அடைகிறார். என் மகன் மூலமாக இந்த ஆன்மா வந்தது, என்னிடம் வந்தது, என் மகன் மூலமாக இந்த ஆன்மாக்கள் மீட்கப்பட்டன அப்படிங்கும்போது, அப்போ அதில் யாருக்கு பெருமை? நமக்கும் பெருமை. எந்த ஆன்மாவை நாம் மீட்டு கொடுக்கிறோம்? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தை. ஆமாண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி தேவர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, அதற்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறை வார்த்தையின் மூலம் எங்களை தெளிவுபடுத்துகிறீர். அந்த இறை வார்த்தை தான் எங்களை வாழ்வாக்குறது ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் வாழ்ந்தது போல், உம்மோடு இணைந்து வாழ்ந்தது போல், இனிமேலும் நாங்கள் எங்கள் உயிருள்ள நாட்கள் வரைக்கும் உமக்குரிய வாழ்க்கை வாழும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.